எதிர்கட்சி ஆகும். ஆனா எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் ஆக முடியாது. ஏன்னா நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னா எம்எல்ஏவா இருக்கணும்ல. எனக்கு இதுல வருத்தம் தான். அவரு இல்ல ஸ்டாலின் ஜெயிச்சு எம்எல்ஏவை போய் உள்ள உட்காந்து விஜய் முதல்வரா பார்த்து பார்த்து 5 வருஷம் வயிறு எரிஞ்சு சாகணும். நேத்து வந்தவன் கட்சி ஆரம்பிச்சவன்லாம் வந்துட்டான் முதல்வர் ஆகணும்ட்டு ஒருமையில பேசினாரு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். அப்ப அவர் உள்ள போய் உட்காந்து விஜய் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து விஜயுடைய மெக்னானிமிட்டியை பார்த்து வெக்கி தலை குனியணும். அதெல்லாம் இல்லாம இப்ப ஃப்ரீ ஆயிட்டார. அதெல்லாம் நான் உன்ட்ட வேலை பார்க்கும் போது இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். ஜோசப் விஜய் எனும் நான் அந்த உறுதிமொழியை ஒரு வார்த்தை கூட பார்க்காம சொன்னார். இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்கிறாங்களே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அதிசயங்கள் என்று ஒரு 4 நடந்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். 2004 சுனாமி, 2015 டிமானிட்டைசேஷன், 2020 கொரோனா, 2026 விஜய் பதவியேற்பு. தெளிவாக ஒரு மெசேஜ் சொன்னார். அவர் பவர் சென்டர் கிடையாதுன்ட்டார். பவர் சென்டர் இல்லை, நான் தான் ஒரே சென்டரு. இந்த வார்த்தையை சொன்ன எந்த தலைவரும் இங்க கிடையாது. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். யாராவது ஆட நினைச்சீங்க, ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆடிரலாம், ஆடி பார்த்தோம் நினைச்சீங்கன்னா அதை மறந்துடுங்க அப்படின்றது 2வது. நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. எதிர்பார்க்காம திடீர்னு இந்த முதல்வர் சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன மன்னிக்கணும், நான் பேட்டி கொடுக்கறதுக்காக இந்த சீட்ல உட்காரல, ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் கோஆபரேட். கிருஷ்ணன் சார், இமிடியேட்டா IAS IPS எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த ஆபீசரையும் மீட் பண்ணும், ஏற்பாடு பண்ணுங்க. IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். முதலமைச்சரின் செயலாளராக இருந்த உமாநாத் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக செந்தில்குமார் IAS முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கு. அதாவது எக்ஸ் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் பதிவு செஞ்சிருந்தாரு. கஜானா காலியா இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் நீங்க போற போக்குல சொல்லிட முடியாது, அதெல்லாம் நிதி எல்லாமே இருக்கு. நிதி இல்லைங்கிறது உண்மை, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குங்கிறது உண்மை. திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சொல்லட்டும் 10 லட்சம் கோடி கடன் இல்லைன்னு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். கடந்த ஆட்சியில் நிதி ஆலோசகராக இருந்த திரு ஜெயரஞ்சன் கடன் வாங்கினா என்னங்க, நீங்களும் அடைக்க போறீங்க அப்படின்றார். மானங்கட்ட தாய், 4 பேர் மூத்த தவங்க மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே. உனக்கு எப்பவுமே எதிரி அழிக்கிறது தான் பிடிக்கும்ல. எனக்கு எப்படி தெரியுமா, எதிரிய வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். ஜாதியை தூக்கி சூறாவளியில சுருட்டி எரிஞ்சிட்டாரு சார். அவருக்கு மக்கள் துணை போனாங்க சார். இல்ல சார், அந்த வேட்பாளர் தலித்தா தலித் இல்லையான்னு தெரியாம தான் ஓட்டு போட்டிருக்காங்க. தலித் தெரிஞ்சாலும் ஓட்டு போடல. அது எப்படி சாதிக்கு இல்ல, அவனுக்கு எதுவுமே தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க சார். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. விஜயை விட ஜாதி தான் மெயின் நினைச்சிருந்தானா என்ன ஜாதின்னு பார்த்துட்டு தான் போடலாமா வேணாம முடிவுக்கு வந்திருப்பான். ஜாதி ஒரு பொருட்டே அல்ல, நான் மாற்றம் வேணும், விஜய் முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஒரு வரியில தான் அவங்க நின்னாங்க. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கேண்டிடேட் பேரே தெரியாது சார், விசில் விஜய் சார். அததான் சார் நான் ரொம்ப வருத்தமா பாக்குறேன். நீங்க ஒரு பார்வை அந்த வருத்தப்படுற சூழலுக்கு ஜீவ சகாப்தனை தள்ளியது எந்த சூழல் பேர் சொல்லுங்க எனக்கு. விஜயா திமுக 117 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.
அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா. பேருந்து நிலையங்கள், கோயில்கள், பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு 500 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது 717 டாஸ்மாக் கடைகள் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதான் சரி. வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. மே 4 எண்ணிக்கை வரப்போகுது. எண்ணிக்கையில் விசில் அடிக்கிற மாதிரிலாம் கனவு வாங்குற மாதிரிலாம் வராது. நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா எல்லார் வீட்லேயும் பிள்ளைகளை கவனிங்க. விஜய் மே 4 மண்ணை கவிட்டா மண்ணை கவுவான். வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. கவுனா குழந்தைகள் வேறு ஏதாவது தவறான நடவடிக்கை போயிடாம இருக்கிறதுக்கு கவனிங்க. அடுத்து மே 4 திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சுட்டு சொந்தமா உழைக்கல. வீரப்பனோட அதோட கதையை எடுத்துட்டு வீரப்பன் இருக்கும் போது அவரு இவருன்னு பேசிட்டு வீரப்பன் மறந்ததுக்கு அப்புறம் அவன் இவன பேசி அதுலயும் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் தான். டபுள் ஸ்டாண்டர்டுக்கு பேர் போனவர் தான் நம்ம. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து, சென்டர்ல ஒரு குத்து குத்துதான். நான் ஒரு குத்து குத்துறேன் பாக்குறியா? இந்த குத்து. இவர் ஃபீல் பண்றாரு ஒரு 44 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோல. மாதிரி மன கஷ்டமா இருக்கு, திடீர்னு அழுகுறாரு, பேசுறாரு, திடீர்னு அழுகுறாரு. அதான் அதே crocodile டேஸ்ட் தான். அதுல ஆக மட்டும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட பார்க்கல. எவ்வளவு நல்ல ஆட்சி அது. இப்ப மக்கள் தான் தப்பு, மக்கள்லாம் முட்டாளு. நல்ல ஆட்சி, ஆனா யாருக்கு நல்லா? அவருக்கு நல்லா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. இந்த பொண்ணுக்கு வேற வாழ்க்கையில கோ கெட் சம் லைஃப்ங்கிற மாதிரி இந்த வைஷ்ணவின்னு ஒரு சின்ன பொண்ணு. ஓகே, வைத்தறிச்சலா இருக்கும் அவங்களுக்கு. இங்கே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா 100 வைத்தறிச்சல் 1000% இருந்திருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியும். வாக்களிப்பு உதயசூரியன். நாங்க ஆட்சி ஒழுங்கா செய்யல, அதனால தோத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பெருசா கவலை இருக்காது. ஆனா மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்க இப்படி வெக்கமே இல்லாம பேசுற நீ. இந்த 5 ஆண்டு காலத்துல கொண்டு வந்த திட்டங்களும் திமுகவை ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து ஐநா வரைக்கும் பாராட்டின அந்த சான்றிதழ்களும் எங்க கிட்ட இருக்கு. இவன் போன்ல செருப்பால அடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே இப்படி பேசுற. இல்ல எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? இந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்ப வரும் தெரியுமா? அடுத்த 5 ஆண்டு காலத்துல அவங்க செய்யக்கூடிய குளறுபடிகள்ல திமுகவினுடைய ஆதரவாளர்கள் படக்கூடிய அதே வருத்தத்தை நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் படுவாங்க. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நாங்க ஜெயிச்சு உட்கார்ந்ததை விட அப்போசிஷன்ல உட்கார்ந்ததான் ஜாஸ்தி. பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. இவன் யாரா பர்மா பஜார்ல பிட்டு படம் விக்கிற மாதிரி இருக்கான். பெரியக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே என்னன்னு நிரூபித்த டிஎன் மக்களுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் 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 நான் நிறுத்திக்கிட்ட இடம்லாம் இருக்கு. இப்ப அப்படியே கூடி குறுகி அப்படின்னா இருக்கிற டைம் தமிழ் இல்லைங்க, தமிழ்நாடு சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்றேன். நமக்கு நாங்க 1 மணி வரலாம் டிவி பாக்குறோம். திமுக தான் முன்னாடில இருந்தது, எடப்பாடியாரு 2வது இடத்துல இருந்தாரு, டிவிக்கு 3வது இடத்துல இருந்தது. பொழுது வெடிஞ்ச உடனே எப்படி டிவிக்கு முன்னாடி வந்தது? முத நாள் புரியல. 3ஆம் தேதி நைட்டு 1 மணி வரலாம் நாங்க டிவி பாக்குறோம் இருந்தது. மறாத நாள் 4ஆம் தேதி காலையில எப்படி 1வது இடத்துல வந்து 2026 மட்டும் தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிச்சுனா சத்தியமா சொல்றேன், என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிடுறேன். சோஷியல் மீடியால ஒரு பிளாட்ஃபார்ம்ல கூட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.